மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஆனால் சக்ஸஸ் ஆகிற பசங்க ரொம்ப கம்மி தான். அதுக்கான ரீசன் என்னென்னு தெரியுமா? கஷ்டம் இல்லை, லக் இல்லை, ஏன் எஜுகேஷன் இல்லைன்னு கூட இல்லை. அவங்க யோசிக்கிற மைண்ட் செட் தான் வித்தியாசம். இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் பசங்க சக்ஸஸ் ஆக தேவையான 5 டேஞ்சரஸ் மைண்ட் செட் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி தான். அப்பா கஷ்டப்படுவாங்க, அம்மா கஷ்டப்படுவாங்க, லோன் ப்ரெஷரு, சொசைட்டி கம்பேரிசனு, செக்யூர் ஜாப் வேணும்னு பயம். இந்த சுச்சுவேஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு குரூப்பு சேம் லைஃப்பில் ஸ்டக் ஆகுறாங்க, இன்னொரு குரூப்பு ஸ்லோவான லைஃப்பை மாற்றுறாங்க. டிஃப்ரெண்ட் கஷ்டம் இல்லை, மைண்ட் செட் தான். மைண்ட் செட் 1, மிடில் கிளாஸ் பசங்க ரொம்ப சேஃப்டியாக தேடுவாங்க. இது ரிஸ்க்கு, இதில் இறங்கினா தோற்றுருவோமோ அப்படின்ற பயம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? நீங்கள் பாதுகாப்பான பாதைன்னு ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்கள, அதுதான் ரொம்ப ஆபத்தான பாதையே. சக்ஸஸ் ஆகிற பசங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, ரிஸ்க்கை புரிஞ்சு மூவ் பண்ணுவாங்க. ஒஸ்ட் கேஸ் என்னன்னு யோசிப்பாங்க. அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தால் பயம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மைண்ட் செட் 2, மிடில் கிளாஸ் பசங்க எல்லாரும் பணம் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் டைம் இருக்குது. ஃப்ரீ டைம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீல்ஸ் பார்க்குறது, சீரியஸ் பார்க்குறது, ரேண்டமாக ஷார்ட்ஸை ஸ்க்ரால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் சக்ஸஸ் ஆகிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டைமை கில் பண்ண மாட்டாங்க, டைமை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான தனித்திறமையை வளர்த்துட்டு சைலண்ட்டாக பில்ட் ஆவாங்க. மிடில் கிளாஸ் பசங்க பணம் இல்லைன்னு அழுவாங்க, ஆனால் டைம் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்க. மைண்ட் செட் 3, இந்த மைண்ட் செட் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் பசங்க எல்லாரும் எப்படி புலம்பிட்டு இருப்பாங்கன்னா, அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், அவன் ஃபாரின் போயிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், என் லைஃப் மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுவாங்க. கண்டிப்பாக இது மோட்டிவேஷன் கிடையாது, இது சைலண்ட் டிப்ரெஷன். சக்ஸஸ் ஆகிற பசங்க மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே கம்பேரிசன் மட்டும்தான் பண்ணுவாங்க. கம்பேரிசன் உங்கள் கான்ஃபிடென்ஸை ஸ்லோவாக கொண்டுடும், உங்களுக்கே தெரியாமல. மைண்ட் செட் 4, பெயினை எஸ்கேப் ஆக விடக்கூடாது. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு லைஃப்பில் பெயின்ன்றது காமன் தான். ரிஜெக்ஷனு, இன்சல்ட்டு, ஃபெயிலியரு, ப்ரெஷரு, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நடந்தால் நார்மல் பசங்க என்ன பண்ணுவாங்க? பெயின் வந்தால் டிஸ்ட்ராக்ஷன் தேடுவாங்க, மூவிக்கு போகிறது, தூங்குறது, இல்லை அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகிற பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெயினை ஃபியூலாக மாற்றுறாங்க. கோபம் வந்தால் டிசிப்ளின் ஆகும், சேட்னஸ் வந்தால் அதை ஃபோக்கஸ்டாகவும் கன்வெர்ட் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க. அதுக்காக மிடில் கிளாஸ் பசங்க எமோஷ்னலாக வீக் இல்லை, எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்காது தான் ப்ராப்ளம். மைண்ட் செட் 5, இதுதான் பிக்கெஸ்ட் மைண்ட் செட். நான் மிடில் கிளாஸு, என்னால் இது முடியாது, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, என் பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த ஐடென்டிட்டி தான் உங்களை லிமிட் பண்ணுது. சக்ஸஸ் ஆகிற பசங்க நான் மிடில் கிளாஸ்னு சொல்லவே மாட்டாங்க, நான் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன் தான் சொல்லுவாங்க. ரிசல்ட்டு எப்போ வரும்னு யோசிக்க மாட்டாங்க, டெய்லி ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ மிடில் கிளாஸாக பிறந்திருக்கலாம், அதுவும் தப்பு இல்லை, ஆனால் நீ மிடில் கிளாஸாக சாகவே கூடாது. இந்த 5 மைண்ட் செட்டில் எது உனக்கு ஹார்டஸ்ட்டாக இருக்குன்னு நீயே யோசிச்சுப்பாரு. இந்த வீடியோ உனக்கு கொஞ்சமாச்சும் கனெக்ட் ஆனால் நீ ஆல்ரெடி ஆவரேஜ் இல்லை. உன் லைஃப்பை மாற்றுற ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இல்லை, உன் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வாழ்க்கையே ஒரு போராட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இந்த மோட்டிவேஷன் ஜேர்னியில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி.